நண்பர்களுக்கு வணக்கம். போர் தெலுங்கனோடு தான் போர் அப்படின்னு சொன்னா யார்? வழக்கம் போல தான் இந்த இந்த நாட்டை சீர்குலைக்க வந்திருக்கிற இந்த சீமான் சொன்னது. எப்போ சொன்னது? 26/3/16 16லேயமோ, அதாவது கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னால் தரமணியில் இருக்கிற பொதுக்கூட்டத்தில் அவன் பேசினது. இது என்னன்னு? போர் தெலுங்கனோடு தான் போர் அப்படின்னு. இப்படி இவ்வளவு ஒரு அராஜகமான, அக்கிரமமான, அட்டூழியமான இதை இந்த அயோக்கியன் பேசினான் அன்னைக்கேமோ. யாராவது இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இது இந்திய அரசியல் முதல்ல இதை எடுத்துக்குவோம். குற்றவியல் சட்டங்களின் படியேமோ செக்ஷன் 153 ஏன்னு நினைக்கிறேன். அதன்படி இது பனிஷபிள் அஃபென்ஸ், இது தண்டனைக்குரிய குற்றம். மொழியின் அடிப்படையிலோ, மொழி, மதம், இனம், இனி எதன் அடிப்படையிலையும் மக்களை பிளவுபடுத்தி அதன் அடிப்படையில் ஒருத்தருக்கு எதிராக பேசுறதுங்கிறது இந்திய சட்டங்களின்படி அது தண்டனைக்குரிய குற்றம். இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்ச இந்த கிரிமினல் மீது யாராவது நடவடிக்கை எடுத்தாங்களா? 26/3/16 அது ஏடிஎம்கே பீரியட். ஏடிஎம்கே பீரியட்னுடைய ஏடிஎம்கே பீரியட் தான் அது. ஏதாவது எடப்பாடியார் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? இல்லைன்னாலும் இவ்வளவு மோசமான ஒரு கருத்துரையை ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிற ஆள் மேடையில் பேசும்பொழுது நிச்சயமாக உளவு அமைப்புகள் மூலமாக அது மத்திய அரசின் கவனத்திற்கும் போயிருக்கும். ஆனால் ஏதாவது மத்திய அரசு இதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? இல்லை, யாருமே எடுக்கலை. தெலுங்கனை பற்றி, தெலுங்கன் மீது போர்னு இவன் சொல்கிறான். இந்த இதில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மெஜாரிட்டி சமூகமான ஒரு தமிழ் பேசும் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தன், அதில் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, மொழிவாரி சிறுபான்மையினரான தெலுங்கர்கள் மீது போர்னு சொல்கிறான். இது உலக அளவில் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு குற்றம். இது அவர் தெலுங்கு மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான எல்லா வகையிலையும் அவர்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய, அவர்களுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய ஒரு குற்றம். ஆனாலும் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலங்களிலேயே பூர்வகுடிகளாக இருக்கிற வேற்று மொழியினருக்கு சகல பாதுகாப்பும் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம், முக்கியமாக இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இயற்றப்பட்ட அந்த சட்டங்கள் உறுதியளித்தது. ஆனால் அந்த உறுதியளித்தது எழுத்தளவில் தான் இருக்குது போல் இருக்குது. அது இன்றைக்கும் அப்படியேமோ கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஆர்கைவ்ஸுக்குள்ளே அது அப்படியே தூங்க போட்டிருக்காங்க போல் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு மோசமாக பேசிக்கொண்டு தெரிகிறான் ஒரு அயோக்கியன் தெலுங்கர்களுக்கு எதிராக, தெலுங்கர்களை அழிக்கணும்னு, தெலுங்கர்கள் மீது போர்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் மீது எந்த நடவடிக்கையும் இந்த மத்திய அரசு செய்யலை. ஏன் செய்யலை? மாநில அரசாவது நாங்கள் எத்தனையோ இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோம். சீமான் எங்களுக்கு எதிராக இப்படி பேசுகிறாருன்னு சிஎம் செல்லுக்கு எழுதியிருக்கிறோம். நிறைய கலெக்டர்கள் இவன் எங்கெங்கெல்லாம் போய் இந்த மாதிரி எங்களுக்கு எதிராக பேசுகிறானோ அங்கே உள்ள கலெக்டர்கள், டிஎஸ்பிக்கு, எஸ்பிக்களுக்கெல்லாம் கடிதம் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நிச்சயமாக முதல்வர் கவனத்திற்கு போயிருக்கணும். ஆனால் போகவே இல்லையா? அதே மாதிரி சீமான் என்ன செய்கிறாங்கிறது இவ்வளவு மோசமாக இப்படி ஒரு தமிழ் பேரினவாத ஒரு வன்முறை அரசியலை நடத்தி கொண்டு, அதே மாதிரி மொழி சிறுபான்மையினரான தெலுங்கர்களுக்கு எதிராக இவ்வளவு மோசமான ஒரு கொலைகார பிரச்சாரத்தை செய்துக்கிட்டு தெரிகிறான். இதை அரசு நிர்வாகம் இவருடைய முதல்வரனுடைய கவனத்திற்கு இதுவரைக்கும் கொண்டு போகவே இல்லையா? இது எங்களுடைய மிகப்பெரிய கேள்வி. சரி, இதுதான் இப்படி இருந்ததுன்னா தேர்தல் நெருங்க நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். சீமானுடைய அந்த எல்லா இதுவும் இருக்குது, அள்ளக்கைகள் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மற்ற அடிப்பொடிகளினுடைய வேலைகள் எல்லாமே யூடியூபுகளில் மெயினாக இவங்களுடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் யூடியூப்பு. அது போக இவர்கள் மக்களுக்கு நடுவிலையும் இந்த பொய் பிரச்சாரங்களை அப்படியே பொய்யான வகைகளில் இந்த நஞ்சை விதைச்சிக்கிட்டே வர்ற இந்த பிரச்சாரங்கள் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது முன்னை விட இப்போ எஸ்கலேட் ஆகிருக்கு, ஜாஸ்தியாக ஆகிருக்குது. இது எல்லா வகையிலையும் தெலுங்கர்களுக்கு எதிராக, தெலுங்கர்கள் மீது வெறுப்பு ஏற்படணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட என்னென்ன பேசணுமோ தொடர்ந்து இங்கே இவனுங்க பேசுகிறது மட்டும் இல்லை, இங்கே இலங்கை தமிழர்கள் காசு கொடுத்து இங்கே இருக்கிற இதே தமிழ் தேசிய அயோக்கியர்கள், தெலுங்கர்களுக்கு எதிராக வன்முறை பிரச்சாரம் செய்கிற, பகை உணர்வு பிரச்சாரம் செய்கிற அயோக்கியர்களை யார் மன்னன், மணியரசன்,
இன்னும் யாரெல்லாம் போகிறாங்க, மாசோ விக்டர், இன்னும் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவர்கள் பணம் கொடுத்து அங்கே வர வச்சு இதே தெலுங்கு வெறுப்பு அரசியலை, தெலுங்கு வெறுப்பு பிரச்சாரங்களில் அமெரிக்காவில் பண்ண வைக்கிறாங்க. ஒரு குரூப் இலங்கை தமிழர்கள் அமெரிக்காவில் ஃபுல்லு எல்லா மாநிலங்கள்லேயும் இவனுங்களை கூப்பிட்டு வச்சு இவங்களை வச்சு இதெல்லாம் பண்ண வச்சாங்க. என்னது, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அமெரிக்க மாநிலங்களில் தெலுங்கர் வெறுப்பு பிரச்சாரம் நடந்தது. இது பாரிசாலனை இன்னொரு ஆள், ஐ திங்க் நார்வேயோ நெதர்லாண்ட்ஸ்லேயோ கரிகாலன் அப்படிங்கிற இன்னொன்று, எல்லாரும் இலங்கை தமிழர்கள் தான். எல்லா இலங்கை தமிழர்களும் இதே இனவெறுப்பு, மொழிவெறுப்பு, பைத்தியக்காரத்தனம் பிடிச்சு போய் அவங்களும் அழிஞ்சு அந்த நாட்டையும் அழிச்சு விட்டதும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர் ஈழவர்களையும் அழிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் புத்தி இல்லாமல் இன்னும் திருந்தாமல் இதே மாதிரி இனவெறுப்பு, மொழிவெறுப்பு அரசியலை இல்லாட்டி மொழிவெறுப்பு பிரச்சாரங்களை இன்னும் இதே ஈழவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். யார், இங்கே இருக்கிற இவர்களை வச்சு, இதே தமிழ் தீவிரவாதிகளை வச்சுக்கிட்டு இவங்க இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசு இதற்கு அரசுக்கு இப்படி ஒன்று நடக்கிறதே தெரியுமா தெரியலையானே தெரியல. அதே மாதிரி இவர்கள் அமெரிக்காவுக்கே போய் இவ்வளோ மாநிலங்களை கிட்டத்தட்ட 3 மாதமோ என்னமோ அமெரிக்கா முழுக்க போய் இதே தெலுங்கர் வெறுப்பு பிரச்சாரங்களை செய்கிறது அமெரிக்க தூதரகத்துக்கு இது தெரியுமா தெரியாதா? இங்கே இருக்கிற தூதரகத்துக்கு தெரியுமா தெரியாதா? அமெரிக்காவில் இருக்கிற இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கும் அரசியலில் பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டு வாழும் மொழி சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அங்கே நடக்குதுங்கிறது இப்படி தெரியுமா தெரியாதா? இது இவ்வளோ பெரிய நடந்திருக்கு. இல்லை ட்ரம்ப்புக்கு தான் தெரியாதா? இந்திய நலன்களை நாங்கள் என்றுமே விட்டு கொடுக்க மாட்டோம், இந்திய நலனுக்கு எதிரான எந்த வன்முறை செயலும் எங்கள் மண்ணில் நடக்க இடம் கொடுக்க மாட்டோம்னு முன்னொரு தடவை ட்ரம்ப்பு சொன்னார். ட்ரம்ப்புக்கு இதெல்லாம் இவ்வளவு மோசமாக இலங்கை தமிழர்கள் ஏற்கனவே இவங்க ஒரு நாட்டில் ஸ்ரீலங்காவில் என்னென்னலாம் அழிச்சாட்டியம் பண்ணி அழிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சவர், இவர் அதே மாதிரி அவங்க நாட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அவருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம அரசியல்வாதிகளை விட, அரசியல் தலைமைகளை விட அவரும் இதே மாதிரி தான் இருக்கார் போல் இருக்கு ஒன்றுமேமோ. இல்லை அவங்களுடைய நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் இதே மாதிரி அவரை எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் மாதம் மும்மாறி பொழிகிறது மன்னா, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் மன்னா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்களோ. ஒரு நாட்டில் எதுன்னா நடக்குதுன்னு சொல்கிறதோ இல்லையோ, சொல்கிறதே இல்லை போல இருக்குது. இந்த மோசமான பிரச்சாரங்கள் வர வர ரொம்ப ரொம்ப மோசம் அடைஞ்சிட்டு வருது. தெலுங்கர்களுக்குன்னு எந்த மரியாதையும் இருக்கக்கூடாது, மாண்பும் இருக்கக்கூடாது, அவங்க வரலாறே இருக்கக்கூடாதுன்னு நம்மளுடைய வரலாறையே திட்டமிட்டு சதி பண்ணி எல்லாத்தையும் அழிச்சாங்க. இப்போ அழிச்சிட்டு நம்மளையே வரலாறே இல்லாத இனம்னு சொல்லிட்டு தெரிகிறாங்க ஒரு பக்கம். அதே மாதிரி நமக்கு மரியாதை இருக்கக்கூடாது, எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறாங்க, என்னதெல்லாம் பேசுகிறாங்க. விஜயநகர பேரரசு விபச்சாரம் பண்ணுறதுக்கு தான் இங்கே கோயில் கட்டுச்சான், கோயிலில் விபச்சாரம் பண்ணுச்சான். இந்த மாதிரியான முதல்ல இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை எப்படி இவங்களால் நினைக்க முடியுது? இதுதான் சொல்லி கொடுக்காங்களே அவங்களுக்கு குடும்பத்தில், பள்ளிகளில் ஏதாவது எப்படி தான் சொல்லித்தராங்க. இந்த தமிழ் தேசிய கிளாஸுகளில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இதுதான் சொல்லித்தராங்க போல் இருக்கு. எல்லாரையும் இந்த செக்ஸ் ரிலேட்டடாக தான் எல்லாரையும் அசிங்கப்படுத்துறது. அப்படி சொன்னால் உடனே பெரிய அசிங்கம்னு. ஒருவேளை இவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் தான் இருக்குதா, அதனால் எல்லாம் அப்படி தான் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியலை. இவ்வளவு மோசமாக ஒரு மன்னன் விபச்சாரம் செய்கிறதுக்காக கோயில் கட்டினான் அப்படின்னு மதுரையில் கோயில் கட்டினான், இன்னும் பல கோயில்களை கட்டினான் தென் தமிழகத்தில்னு சொல்கிறதுன்னா இவர்களுடைய மைண்டில் என்ன சாக்கடைதான ஓடுதுன்னு நினைக்க வேண்டியது இருக்குது. இது ஒரு பயிர். இன்னும் என்னென்ன வகையில் எல்லாம் தெலுங்கர்களை அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ குகேஷ்னு ஒரு பையன், அவன் தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்தவன். அவனுக்கு தெலுங்கு கூட சரியாக பேச தெரியல, அவன் பேசுகிறது தமிழும் இங்கிலீஷும் தான் பேசுகிறான். அவன் உலக அளவில் ஒரு செஸ் சாம்பியன்ஷிப்பில் ஜெயிச்சுட்டு வர்றான். அவனுக்கு நம்ம எல்லாரும் இந்தியாவே பெருமையோடு வரவேற்ற ஒரு ஆள். ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பரிசு கொடுக்கக்கூடாதுன்னு என்னென்ன கேவலமான விஷயங்களில் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுனாங்க. இப்போ ஜிடி நாயுடு பெயரில் ஒரு பாலம் இருக்குதுன்னு அந்த பாலத்துக்கு ஜிடி நாயுடு பேர் வச்சேன்னா அந்த பாலத்துக்கு பெருமை, அந்த பாலத்திற்கு ஒரு சிறப்பான அடையாளம் அது. ஆனால் ஜிடி நாயுடுவை அசிங்கப்படுத்துகிறாப்புல என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒருத்தன் உட்காந்து பேசுகிறான், யார் நேற்று சொன்னல ஏகலவேன்னு, ஒரு கீழ்கெட்ட கழுசடு ஜென்மம், ஒரு இழி தொழில் செய்கிற ஜென்மம், யூடியூபுங்கிற பேரில் அடுத்தவர்கள் மீது அசிங்கத்தை வாரி இறைக்கிற ஒரு தொழில் செய்கிற இந்த இழித்தொழில் ஜென்மம். இவருடைய ஒரே சாதனை, யாருடைய சாதனை? இவருடைய ஒரே சாதனை, ஜிடி நாயுடுவுடைய ஒரே சாதனை,
ஈவேராவையும் மணியம்மையும் கூட்டி கொடுத்தது தான் அப்படின்னு எழுதுகிறாங்க. இது எந்த எல்லைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போய்கிட்டு இருக்குது. இதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேரலல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இதே மாதிரி இலங்கையில் சிங்களர்களுக்கு எதிராக மிக மோசமாக இதே மாதிரி தான் அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவர்களை மிக மிக மோசமானவர்களாக சித்தரிக்கிற இந்த பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டது. எல்லா இலங்கை தமிழர்கள், இந்த ஈழவர்கள் மனசுலையும் சிங்களவன்னாவே ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 30-40 வருஷத்தில் அத்தனை பேர் மனசுலையும் விஷத்தை விதைச்சிட்டாங்க. இத்தனைக்கும் மரபணு ஆராய்ச்சிகளே சொல்லுது 2 பேரும் ஒரே ரத்தம் தான் அவங்க 2 பேருக்குமே இருக்குது. அட்லீஸ்ட் 76% மேலே 2 பேர் உடம்புல இருக்கிற ரத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி 2 பேரும் ஒரே கொடியிலேருந்து வந்தவங்கிறதுக்கு ஏராளமான மரபணு ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே சிங்களவர்களை பற்றி அவ்வளவு மோசமான அவதூறு பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசி சிங்களவர்னாவே ஏதோ பெரிய ராட்சசன், அரக்கன், அவன்தான் நமக்கு எதிரி, அவன் அழிஞ்சாதான் நம்ம வாழ முடியுங்கிற மாதிரியான எண்ணத்தை இந்த ஈழத்தமிழர்கள், இந்த ஈழவர்கள் மனசில் உண்டாக்கினது இதே கும்பல்கள் தான். இந்த தமிழ் தீவிரவாதம் பேசுகிற, இந்த தமிழ் தேசியம்னு பேசிக்கிற இந்த தமிழ் தீவிரவாத கும்பல்கள். அதனுடைய தொடர்ச்சியாக என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஒட்டு மொத்தமாக தமிழ் சமூகத்தையே அழித்து தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒன்றும் மிஞ்சலை, அத்தனையும் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் அவர்கள்ட்ட இன்னும் புத்தியும் அந்த மாதிரி தெரியலை, இவர்கள் திருந்தின மாதிரியும் தெரியலை. இன்னும் இது அங்கே என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதே இது அங்கே உள்ளவங்க அவங்களும் செய்தாங்க. இங்கேருந்து போயும் அவங்களுக்கு அதே வேலையை தொடர்ந்து உதவிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில் இப்போ அதே வேலையை அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வேறு இன்னொரு பேர் வேறு வைக்கிறாங்க, அகண்ட தமிழகம். அகண்ட தமிழகமாக தமிழ்நாடும் அங்கேயும் இலங்கையும் சேர்ந்ததான், இல்லாட்டி அகண்ட ஈழமா அங்கேயும் இங்கேயும் சேர்ந்ததான். ஏன்பா நம்ம அவங்கள சேர்க்கணும்? புரியலை. எதற்காக சேர்க்கணும்? அவங்கவுங்க நாட்டில் இருந்துட்டு போகிறாங்க, எதுக்காக சேர்க்கணும்? சீமான் கேட்குறானே, எல்லாம் அங்கங்கே இருந்துக்க வேண்டியதானே அவங்கவுங்கன்னு, எதுக்காக அவங்கள இங்கே சேர்க்கணும்னு அதே கேள்வி தான் உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா. எதற்காக சேர்க்கணும்? ஈழவனை தமிழன் இங்கே உள்ளவன் ஏன் சேர்க்கணும்? அவன் இந்த ரத்தத்திலேயே நம்ம தமிழ் இனத்தினுடைய மரபணுவே அவனுக்கு கிடையாது. எதற்காக அவனை இழுத்து வச்சு அவன் எங்கள் தொப்புள் கொடி உறவுன்னு பொய் சொல்லிட்டு தெரியணும்? அவன் நம்ம இனமே கிடையாது, ஆதாரங்களே இருக்குது. ஆனாலும் இழுத்து வச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இவ்வளவு நாளும் அவர்கள் செய்த அவ்வளவு பெரிய படுகொலை, வன்முறை, கொலை வெறி ஆட்டத்திற்கு துணை போனவர்கள் தான் நம்ம ஊரில் இருக்கிற தமிழ் தேசியவாதிகள். போதாததுக்கு இன்னைக்கு அதே வன்முறை வெறியாட்டத்தை இங்கே உண்டாக்குறாங்க. இது நிச்சயமாக நாட்டுக்கு நல்லதே இல்லை. இவர்கள் தெலுங்கர்களை குறிவைத்து இதை செய்கிறாங்கங்கிறது தெரியுது. தெலுங்கர்களுக்கு எதிராக தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெலுங்கரோடு இது நின்றுடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இதை பார்க்குற நடுநிலையாளர்கள்கிட்ட கேட்குறேன். தெலுங்கர்களை இவர்கள் அழிக்கும் பொழுது தெலுங்கர்கள் மட்டும்தான் அழிவாங்களா? வேறு யாருக்குமே இந்த வன்முறை எக்ஸ்டெண்ட் ஆகாதா? இவ்வளோ பெரிய வன்முறையை இவங்க நடத்தணும்னு இவ்வளோ பெரிய திட்டம் போட்டுட்டு சதிகார திட்டத்தோட 15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக தெலுங்கனோடு போர்னு 16வது வருஷத்துல அவன் சொல்லியிருக்கிறான். 9 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ சதி திட்டங்கள் அதற்கப்புறம் இவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைவேற ஒவ்வொன்றா எலெக்ஷன் வரும்போது இவங்க நிறைவேற்ற ஆரம்பித்தா தெலுங்கர்களுடைய நிலைமை என்னாகும்? அவர்களை சுற்றி இருக்கிற மற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களினுடைய நிலைமை என்னாகும்? இன்றைக்கி நம்மளுடைய கன்சர்ன் வெறும் தெலுங்கர்களுக்காக மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் தான் நம்ம கேட்குறோம். வன்முறை தமிழ்நாட்டில் தலையெடுத்ததுன்னா அதே மாதிரி ஓப்பனாகவும் கேட்குறேன். இவங்கெல்லாம் தெலுங்கனோடு போர்னு தெலுங்கனை அடிக்கிறதுக்கு வெட்டுறதுக்கு வந்தாங்கன்னா தெலுங்கர்கள்லாம் எப்போ இருந்தாப்பா வெட்டிக்கோப்பான்னு தலையை கொடுத்து கழுத்து கொடுப்பாங்களா? என்ன நடக்கும்? இதே கேள்வியை முன்ன கேட்டோம். இதே ராஸ்கல் சீமான் இவனேமும் தெலுங்கனோடு தான் போர்னு சொல்லிட்டு சில மற்ற தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த இவர்கள் இப்படியெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சதுன்னா பெரிய கலவரம் நிகழும்னு சொன்னாங்க. நல்லா அதானே நடக்கும். இவன் அப்படி சொன்னான்னா அது நடக்கத்தானே செய்யும். உடனேமோ இவர்கள் என்னமோ பெரிய கலவரம் பண்ணுவாங்களாம், நானும் அது வரட்டும்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெனாவெட்டா சொன்னவன். நான் சொல்கிறதுக்கு வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. தெலுங்கனோடு தான் போர்னு சொன்னானே, அதுக்கும் வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா இவன் எல்லாத்தையும் பேசிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிம்பான். நமக்கு தான் பார்த்தோமே 1-2 தினமும் அந்தர்பல்ட்டி தான். சீமானுடைய வாழ்க்கையில் அனுதினமும் அந்தர்பல்ட்டி தான்.
அவன் இதையும் சொல்லுவான். பட் நம்ம ரெக்கார்டிங் வந்து வச்சுருக்குறோம், எல்லாத்துக்கும் இதுக்கு எவிடன்ஸ் வச்சுருக்குறோம். நம்மளுடைய கேள்வி இது என்ன, இப்போ என்னென்னா, அரசு ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறது? இவ்வளவு தூரம் ஒரு குறிப்பிட்ட மொழி சிறுபான்மையினரான தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கு எதிராக ஒரு மிக நீண்ட ஒரு வன்முறை வெறியாட்டத்தை இந்த தமிழ் தேசியவாதிகள்னு சொல்கிற இந்த சீமான் கட்சியும் பிற அவனுடைய சேர்ந்த மற்றவர்களும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையிலே நாங்கள் பயந்து தான் போயிருக்கிறோம். என்ன இப்படி கதறிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் இருக்குது அப்படின்னு இன்னும் கிண்டலாக நக்கலாக எல்லோரும் பேசுகிறாங்க. நம்ம உண்மையிலே நாங்கள் பயந்து தான் இருக்கிறோம், கதறிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா இது ஒருத்தரை மட்டுமே பாதிக்கக்கூடிய விஷயம் இல்லை, எங்களை மட்டும் இல்லை, எங்களையும் இதுவும் பாதிக்கக்கூடாது, மற்ற தமிழ் சமூக மக்களுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. வன்முறைன்னு வந்தால் வெறும் சட்டம் ஒழுங்கு கெடும் பொழுது ஒருத்தரை மட்டும் பாதிக்காது, எல்லாருடைய நலன்களையும், எல்லாருடைய கல்வி, தொழில், எல்லா தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைன்னு அத்தனையும் தான் பாதிக்கப்படும். தமிழக அரசு எதற்காக மௌனமாக இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரில. எனக்கு ஒருவேளை இவங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுறாங்களோ அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரே இது. ஏன்னா சட்டத்திற்கு புறம்பான இவ்வளவு மோசமான விஷயங்களை பேசுகிறாங்க. அதே மாதிரி தமிழ் தேசிய குடியரசு அமைப்பது தான் எங்கள் நோக்கங்கிறாங்க. அதுவே வந்து தேச துரோக வழக்கு வர வேண்டிய ஒரு குற்றம், தேசத்திற்கு எதிரான ஒரு குற்றம். மணியரசன் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு யூடியூப்பில், கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் இந்தியா துண்டாக உடையும், அப்போது தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருக்கிற தமிழர்கள் மட்டுமே இருக்கிற தமிழ்நாடை நம்ம உண்டாக்கிக்கலாம் அப்படிங்கிறான். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்கர், கன்னடர், மலையாளி மற்ற எல்லாரையும் கொலை பண்ணி வீசி கொண்டு போட்டுட்டு தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டுமே வாழலான்னு சொல்கிறான் யூடியூப்பில். அது வீடியோ ஆதாரமும் நான் வச்சுருக்கிறேன். பேசு தமிழா பேசல மகாபிரபுங்கிற ஒரு இன்டர்வியூவர் கேள்வி கேட்க, அதில் ஒரு பெரிய குரூப்பு 10 பேர் உட்காந்து எல்லாம் கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் கேள்வி மகாபிரபு கேட்க இந்த ஆள் சொன்ன பதில் இது. 10% இளைஞர்களை மட்டும் மொபிலைஸ் பண்ணுங்க, நம்ம வந்து தமிழர் மட்டுமே இருக்கிற தமிழ்நாடு உருவாக்கிடலான்றான். அப்போது அந்த 10% இளைஞர்களை வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் கொலை பண்ணணுங்கிற ஐடியாவில் தான் இந்த ஆள் பேசுகிறான். நம்ம ஆரிய நீக்கம் செய்து விட்டோமா இல்லையா அப்படின்னு பேசுகிறான். அதாவது பிராமணர்கள் எல்லாரையும் இவங்க அழிச்சிட்டாங்களாம், அதனால் அதே மாதிரி தெலுங்கர்களையும் இவங்க வந்து அழிப்பாங்க அப்படின்னு அவன் பேசுகிறான். இவ்வளவு தூரம் இதை விட மோசமாக இன்னும் எவ்வளவோ பேசி இருக்கிறாங்க. தெலுங்கர்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனாலும் மத்திய மாநில அரசுகள் எதற்காக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஒரு மிகப்பெரிய ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அப்புறம் ஏதாவது பார்த்துக்கலான்னு அமைதியாக இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் அதை கண்டெயின் பண்ணுற அளவுக்கு தமிழக அரசுக்கு சக்தி இருக்குதா? நான் உண்மையிலே கேட்குறேன். ஏன்னா இது கோடிக்கணக்கான மக்கள் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதை முளையிலே கிள்ளி எறிய வேண்டியது தமிழக அரசு, இல்லாட்டி மத்திய அரசனுடைய இது வேலை இல்லையா? ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு தமிழ் தேசிய குடியரசுன்னு தனியாக தமிழர்களுக்கான ஒரு அரசை அமைப்போம், தமிழ் மக்கள் மட்டுமே வாழும் தமிழர்களுக்கான ஒரு அரசை அமைப்போம், இந்தியா எங்கள் நாடு அல்லன்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் மீது எந்த நடவடிக்கையும் எந்த தேச துரோக வழக்கும் பாயலைன்னா அப்போ மத்திய அரசு என்ன செய்யுது? அப்போ இவங்களுடைய மிக சுயநலமான அரசியல் ஆதாயங்களுக்காக நடக்கிற அத்தனை அக்கிரமங்களையும் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இவங்களை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கு மொழி பேசும் மக்களை வந்து இதில் பலி கொடுக்க பார்க்குறாங்களா? இதற்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது தெரியலைன்னா, ஏதாவது முடிவு வரலைன்னா நிச்சயமாக தெலுங்கு மொழி பேசும் மக்கள்கிட்ட இருந்து இதற்கு உண்டான ஏதாவது பெரிய அளவு ரியாக்ஷன் இருக்கும். தேவையில்லாமல் மக்கள் மனதில் கவலையையும் வருத்தத்தையும் அதன் தொடர்ச்சியாக கலவரத்தையும் உருவாக்குவது எந்த வகையிலையும் நல்லதே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து தமிழ் தேசியங்கிற பேரில் நடத்துகிற தெலுங்கர்களுக்கு எதிரான மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக நடத்துகிற இந்த மொழி அடிப்படையிலான இந்த தீவிரவாதம், தமிழ் பேரினவாதம் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது முதல்வருக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் இதை பார்க்குற ஒவ்வொரு தெலுங்கரும், அரசியலில் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, நமக்கு என்ன போச்சு, நம்ம நல்லா தானே இருக்கோம், பாதுகாப்பாக இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா பேசுகிற சீமானுக்கு, தெலுங்கனோடு தான் போர்னு சொல்கிற சீமானுக்கு நீங்கள் நாயுடுவா, நாய்க்கரா, கம்மாவா, பலிஜாவா, வடுகரா, அருந்ததியரா, போயரானெல்லாம் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. தெலுங்கு பேசுகிற அத்தனை பேரும் விரோதிகள் தான் அவன் நினைப்பான்.
அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் இந்த இதுக்கு எதிராக என்ன நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இல்லை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போய் இத்தகைய வன்முறையாளர்களை எப்படி சட்டத்தின் முன்னால் நிறுத்தணும் அப்படின்னு யோசிங்க. ஓகே, பாய்.